ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் சேலஞ்சை மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். 101 தூக்கி போடுதுங்க. ஏபிஎஸ் இருக்கியா இல்லையா நீ? ஃப்ரண்ட் பிரேக் எங்கே ஸ்லைட் ஆயிடுச்சு? இந்த மார்க் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி நம்ம வந்து Yamaha FZSோட வெர்ஷன் 4 இந்த வண்டியில் வந்து பிரேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து வழக்கமாக என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேண்டமாக இன்னும் சில டெஸ்ட்லாம் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வந்து சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் வந்து நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட்லாம் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக நான் வண்டி ரிவ்யூஸை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஷோரூமில் வண்டி கிடச்சிதுன்னா சிட்டி மைலேஜ் டெஸ்ட்டை, ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட் என்னால் பண்ண முடியாது. மற்றபடி நார்மலாக ரோட் டெஸ்ட் ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் அது பண்ண சொல்ல வந்து என்ன ஆகும், கொஞ்ச நேரம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்ட கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து கெஸ் பண்ண முடியாது. இப்போ நான் சிட்டி மைலேஜ் ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 111 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 111 கிலோமீட்டரில் எனக்கு என்னென்ன பாடியில் என்னென்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ பிரேக் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் டெஸ்ட்டை பற்றியும் வந்து சில பாயிண்ட்ஸில் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வண்டியில் ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் மட்டும் தான் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் கிடையாது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அது ஃப்ரண்ட் வீல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ண முடியாதுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி வேறு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேக் வீல் வந்து எப்படியும் ஸ்லைட் ஆகிடும். மணலில் வந்து அடித்து பார்ப்போம், ஸ்லைடு வந்து கிராஸ் ஆகிடுக்குதா, ஸ்ட்ரைட்டாக ஸ்லைட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். அது தார் ரோட்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா மணலில் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ட்ரிப்பியை வந்து ரீசெட் பண்ணிட போகிறேன். எதுக்குன்னா வந்து பிரேக் டெஸ்ட்டு, மைலேஜ் டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன் அதையும் நான் நோட் பண்ணணும். ஏன்னா ட்ரிப் ஏ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஓவராலாக ஓட்டின கிலோமீட்டரு. ட்ரிப் ஏ இங்கே இருக்குது. ஸோ இது ஓடோமீட்டர். ட்ரிப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 111.6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. ட்ரிப் பி 0 பண்ணியாச்சு. இது வந்து எவ்ரி லிட்டருக்கு இது வந்து பாயிண்ட் வந்து ஏதோ எரர் ஆகிருக்கு பாருங்கள், கீழே போயிடுச்சு. இப்போ வந்து 2100 கிலோமீட்டருக்கு வந்து 2.1 லிட்டரு நான் சொன்னேன் பாருங்கள், அதே தான் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு ஆவரேஜாக. ஓவரால் அந்த மைலேஜ் தான் வருது இதுலேயும். ஸோ வந்து 27 km/h ஆவரேஜ் ஓடி இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆனில் இருக்குது. அதை வேணால் நம்ம ஆஃப் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரிப் பி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பிரேக் டெஸ்ட் அண்ட் டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹைவே ஏறிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஹைவே மேலே ஏறியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர் இந்த கீரோட இந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து எங்கே கட் ஆகுதோ அது வரைக்கும் கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் கியருக்கு அப்புறம் வந்து டேரெக்டாக ஃபிஃப்த் கியரில் வந்து நம்ம டாப் ஸ்பீட் அப்படியே செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணிடலாம். ரெண்டாவது டெஸ்ட் வந்து 0 to 60, 80 and 100 அதுக்கப்புறம் அப்படியே டாப் ஸ்பீடு. சரி, ஓகே, இந்த மாதிரி இந்த 2 டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த 2 டெஸ்ட் பண்ண அப்புறம் நம்ம பிரேக் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் சேலஞ்சை மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். பின்னாடி ஒரு 2 வீலர் வருது, போயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் கியரில் வந்து எவ்வளோ தூரத்தில் லாக் ஆகுதுன்னு பார்ப்போம். 41, 62, 83, 101, 105க்கு மேலே ஏறலைங்க. அந்த ஃபோர்த்து கியரில் வந்து லாக் ஆகிறது வந்து 101, 102 அந்த இதில் வந்து அப்படி லைட்டாக ஒரு மைன்யூட்டாக ஒரு ஸ்டக் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கியர் மாற்றினதுலேருந்து 106 தான் போச்சு, அதுக்கு மேலே போகவே இல்லை. அப்புறம் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 60, 80, 100 அப்புறம் டாப் ஸ்பீட் அப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா 100 நம்ம பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 0 to 60யும் 80 வரைக்கும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடு போயிடலாம். ஏன்னா 106க்கு மேலே ஏறலையா வண்டி. இன்னொரு வாட்டி ஏதாவது வேறு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து அதில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ரைட், இப்போ இந்த பாலம் இறங்கணுன்னே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். 0 to 60, 80 and 100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டேங்க.
6 கிலோமீட்டராக மேடு ஏறுது இறங்குது அவுட்டர் ரிங் ரோடோட பெரிய டார்ச்சருங்க இது. சரி ரைட்டு, இப்போ ஓரளவுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே வந்து டெஸ்ட் பண்ணலாம். 0 to 60 and 80 டெஸ்ட் பண்ணலாமா? ரெடி, 3, 2, 1. $60, $80, $100. ஓகே, இந்த 3 டெஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ அடுத்த மேடு வருது, அது ஏறி இறங்கின அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி 0 to 60, 80, 100 டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் அட்டம்ப்ட்டு. இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பிரேக் டெஸ்ட்டுக்கு போகலாமா? ரெடி, ஒரு வேன் போகுது, போட்டோம். ரெடி, 3, 2, 1, கோ. $60, $80, $100. $108 வரைக்கும் போச்சுங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே போகல. அந்த ஒரு சின்ன மேடு ஏறிச்சு, அந்த மேடில் போசலே 107, 108 ரீச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து போகல. ரொம்ப கஷ்டப்பட்டுது வண்டி. சரி ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம பிரேக் டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 60 போயிட்டுருக்கு சொல்ல பேக் பிரேக் மட்டும் அழுத்துறேன். எப்படி ஸ்லைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்லைட் ஆகுதா இல்லை கிராஸாக ஸ்லைட் ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் பின்னாடி கேமரா எதுவும் செட் பண்ணல, வெறும் நான் என்னோடய ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ ஸ்லைட் ஆகுதா இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நிற்குதான்னு சொல்லி பார்ப்போம். எப்படி நிற்கிறான் பாருங்கள். இண்டிகேட்டர் போடல, எதுவும் போடல. ஏன்னா ஆமாடா, நின்றப்புறம் இண்டிகேட்டர் போடுறா. டேய் நல்லா வருவாடா. ஷிஃப்ட் டிசைரு நல்லா வருவ நீ, வாழ்க வளமுடன். லெஃப்ட்டு சடனாக கட் அடித்து நிற்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டால் பாருங்க, அருமையான ஆள்வா. சரி ரைட்டு, நம்ம 60லேருந்து ஒரு ரியர் பிரேக் மட்டும் அடிக்கலாம். எதுவும் பின்னாடி வண்டி வரல, வண்டி எதுவும் வரலை. ஓகே ரெடி, 63, 2, 1. ஓகே, எதுவுமே கிராஸாலாம் போகலங்க, ஸ்ட்ரைட்டாக ஸ்லைட் ஆயிடுச்சு. நல்லா தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது. ஐயோ, டயர் அவ்வளோ தூரம் தேய்ச்சிட்டேனா. அந்த ஒரு பிட்டு இந்த போஸ்ட்டுக்கு நேரில் ஒரு ஷேடோ இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கருப்பு கோடு இருக்குது பாருங்கள், ஒரு 7-8 மீட்டருக்கு இருக்கும். அவ்வளோதான். ஆனால் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப இந்த மாதிரி ஜர்க்கெலாம் ஆகலை. ஒரு மாதிரி இப்படி சைடாக போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஸ்ட்ரைட்டாக அடிச்சுது. அடித்த உடனே லைட்டாக ஒரு சைடு போச்சு, அப்புறம் ஸ்டெடி ஆகிடுச்சு. ஸ்டெடியாகவே ஸ்கிட் ஆகி வந்துச்சு. ஓகேவா? இதில் இது கொடுத்துருக்கலாங்க, அந்த கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்காமல் விட்டாங்க. சரி வாங்க, அடுத்தது இப்போது 60லேருந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணலாம். இது 60லேருந்து 0 ஃப்ரண்ட் பிரேக் அதோட டைமிங் பார்க்கலாம். ஓகேவா? ரெடி, 3, 2, 1. ஓ மை காட், பேக் வீல் ஏன் தூக்குது? ஃப்ரண்ட் வீல் ஏபிஎஸ் இருக்குன்னாங்களே, பேக் வீல் தூக்கிடுச்சிங்க. என்ன கொடுமைடா இது. நில்லுங்க, போய் லைட்டாக போயிட்டு ஒரு பம்ப் அடித்து பார்ப்போம் பேக் வீல் எவ்வளோ தூக்குதுட்டு. அம்மா, தூக்கி போடுதுங்க. ஏபிஎஸ் இருக்கியா இல்லையா நீ? ஏபிஎஸ் எங்கே இருக்கான்? ஏபிஎஸ் ட்ராக்ஷன் ஆனு. அடப்பாவி தெய்வமே, ஏபிஎஸ் வேலை செய்யலையா நீ? பேக் வீல் தூக்கிடுச்சிங்க. அட கொடுமை. ஐயய்யோ, நான் ஏபிஎஸ் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்களா, தூக்குது பார்த்தீங்களா? அப்படி தூக்கக்கூடாது, ஜர்க்காகி நிற்கணுமே. ஆஹா, கன்ஃபார்மாக தூக்குது. நம்ம பிரேக் டெஸ்ட் மணலில் சத்தியமாக இந்த வண்டியில் நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். கன்ஃபார்மாக வாரி விட்டுரும்.
வேணா எங்கேயாவது மணல் இருக்கிற இடத்துல லைட்டாக அடித்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த டெஸ்ட் வந்து 80 to 0 வந்து எவ்வளோ குயிக்காக 2 பிரேக்கும் சேர்த்து எவ்வளோ குயிக்காக நிற்குதுன்னு டைமிங்கை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது மணலில் போயிட்டு 2-3 குரலி வித்தையை காட்டிட்டு அப்புறம் வேறு அடுத்த வீடியோவுக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ 80லேருந்து ஒரு பிரேக் டெஸ்ட் அடிச்சிருவோம். டேய் ஏபிஎஸ் என்ன பண்ணுற நீ? அடித்து ஒரே மட்டும் அப்படி கவுத்தி விட்ருவ போலையா? இன்னும் வேகமாக வந்து சடன் பிரேக் அடிச்சா தூக்கி போட்டுருவ போலையா அந்த பக்கம் நீ? டேய் நல்ல வேலை எடுத்தோடனே 60ல் டெஸ்ட் பண்ணேன். உன்னை நம்பி நான் 80-100ல் போயிட்டு சடன் பிரேக் அடிச்சிருந்தேன், வண்டி அப்படி 360 போயிருக்கோம் வண்டி. சரி வாங்க இந்த 80 டெஸ்ட்டை முடிச்சிடலாம். ரோடு நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, குயிக்காக 80க்கு போடா. ஃப்ரண்ட் பிரேக்கு கரெக்டாக தான் அடிக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே 80 ரெடி. ஐயோ ஃப்ரண்ட் பிரேக்கும் ஸ்லைட் ஆகுதுங்க, நில்லுங்க. இந்த வண்டியில் ஏதோ கோளாறு இருக்குப்பா. உண்மையிலே எல்லா வண்டியிலையும் இருக்கோ? ஃப்ரண்ட் பிரேக் எங்கே ஸ்லைட் ஆயிடுச்சு? இந்த மார்க் தான். இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் பிரேக் வந்து கொஞ்சம் உஷாராக தாங்க டீல் பண்ண வேண்டியது இருக்குது. சீட்டெல்லாம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரேக் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது. வெறும் பேக் பிரேக் நல்லாவே ஸ்லைட் ஆகுது. அநியாயத்துக்கு தூக்குதுங்க வண்டி பாருங்கள். வெறும் பேக் பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள், சும்மா ஃபஸ்ட் கியரில் சும்மா போயிட்டு லைட்டாக அடித்தாலே வலிக்கிறது. பார்த்தீங்களா? இங்கே பாரு கோடு விழுந்துருக்கும், விழுந்துச்சு பாருங்கள். ஆனால் பேக் இது ஃப்ரண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். ஏபிஎஸ் இருக்குன்னாங்க, அப்புறம் எதுக்கு பேக் வீல் தூக்குது? பேக் வீல் தூக்கவே கூடாது. பேக் வீல் நல்லா தூக்கிடுச்சு. ஏன்னா அந்த சென்சார் இது வந்து நமக்கு 2 வீலும் அந்த மூமெண்ட்டு பார்த்து தானே இதாகும். இது என்ன இது கொடூரமாக ஆகுது? பின்னாடி ஒரு வண்டி ரொம்ப பொறுமையாக வர்றாரு, ஸ்ப்ளெண்டரு. போங்க 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 போங்க. பாருங்கள் இப்போ பேக் பிரேக் மறுபடியும் அடிக்க போகிறேன். சடன் பிரேக்கு அடிச்சிச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா அந்த கோடு, ஒயிட் கோடு பக்கத்துலேயே. ஆனால் பேக் பிரேக் வந்து ஸ்லைட் ஆகலை, ஸ்ட்ரைட்டாக தான் வருது. ஸ்கிட் ஆகுனா கூட ஸ்ட்ரைட்டாக தான் வருது. ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கை சடன் பிரேக் அடிக்கிறது இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் எனக்கே ரிஸ்க்காக தோணுது. நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை போயிட்டு மணலில் போயிட்டு அடித்து பார்ப்போம், ஸ்லைட் ஆகுதா இல்லைனா விட்டு விட்டு இப்படி பிடிக்குதா, ஜர்க்காய் ஜர்க்காய் நிற்குதான்னு சொல்லி பார்த்துடலாம். அதை பார்த்தாச்சுன்னா தான் எனக்கு மைண்டு இப்போ ஃப்ரீ ஆகும், இல்லைனா வந்து இதே மைண்டில் ஓடிட்டுருக்கும். இல்லைங்க மணல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இங்கே கொஞ்சம் மணல் தெரியுது, இந்த மணலில் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். வலிக்கு மட்டும் விழுந்துட போகிறேன், வலிக்கு விழாமல் ஏதாவது பண்ணிக்கலாம். சின்ன பிட்டு தான், சும்மா ஒரு 10 கிலோமீட்டரில் போய் சடன் பிரேக் அடிக்க போகிறேன். எப்படி வழுக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான். இந்த இவ்வளோண்டு தான் பிட்டு மணல், இதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏபிஎஸ் வேலை செய்யுதுங்க. ரைட்டு, ஏபிஎஸ் வேலை செய்யுது. அப்போது வந்து பேக் வீலிங் ஆகும், ஆனால் அதையும் மீறி ஆச்சுன்னா ஸ்லைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸ்கிட் சக்க 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 சக்கன்னு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க இங்கே பாருங்கள், தெரியுதா? சரி இருக்காரு, ஆனால் அந்த பேக் வீலிங் ஆச்சு. அது நான் ஷாக் ஆகிட்டேன், என்ன இது பேக் வீலிங் ஆகுது? நம்ம இது வரைக்கும் வந்து அந்த ஃப்ரண்ட் வீலில் ஏபிஎஸ் வச்சு நம்ம பிரேக் அடிச்சு இது வரைக்கும் ஒரு வண்டி வீலிங் பேக் வீல் ஆனதே இல்லையா? இந்த வண்டியில் ஏன்டா ஆகுதுன்னு யோசித்தேன். இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி காட்டுறேன். 2 வாட்டி ஜர்க்காவாக இருப்பாருங்க. ஏபிஎஸ் லைட்டு, இது என்ன லைட்டு? ஏதோ லைட்டு பிளிங்க் ஆகுது. இது இல்லைங்க, என்ன லைட்டுன்னு பார்ப்போம். அது என்னமோ ஒரு லைட் எரியுதுங்க. டிசிஎஸ் அது. சரி ஏன்டா ஆஃப் பண்ணுறேன், சீக்கிரம் ஓடியா. இன்னும் ஒரு வாட்டி அடிப்பேன், ஒழுங்காக ஸ்லைட் ஆகணும். இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அடிப்போம். ரைட், ஓகே ஓகே, பக்கா ஏபிஎஸ் ஒர்க்கிங். அப்போ பேக் வீலிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அடிச்சாங்கன்னா தூக்கி அடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதையும் மீறி டயரோட க்ரிப்புனால தூக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அசால்ட்டாக இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிடுதுங்க. ஒரு 30 டிகிரி எனக்கு தூக்கிடுச்சு. நான் 30 டிகிரி தூக்கினோடனே பிரேக்கை விட்டுறேன், அவ்வளோதான். அப்போ ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, விட்டு விட்டு பிடிக்குது. அப்போ மணலில் மட்டும் ஏபிஎஸ் ஷார்ப்பாக வேலை செஞ்சிருது. தார் ரோட்டில் வந்து நமக்கு பேக் வீலிங்கு அடித்து விட்டுறாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன் வித்தியாசம்.
நல்ல தார்மேக்கில் போனோன்னா இன்னும் ஷார்ப்பாக அடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கும்னு நினைக்கிறேன் பேக் வீல். இன்னொரு அடி அடிக்கலாமா? பேக் வீல் தூக்குதான்னு பார்த்துருவோமா? கன்ஃபார்மாக தூக்கும். 38லலாம் ஷார்ப்பாக அடிச்சுனா தூக்கிடும். கன்ஃபார்முங்க. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த வண்டியில் தார் ரோட்டில் ஏபிஎஸ் வேலை செய்யுதுன்னு சொல்லி ஷார்ப் பிரேக் அடிச்சோன்னா தூக்கி அடிச்சிடுவாங்க. எவ்வளோ தூக்கிச்சு தெரியுமா இந்த வாட்டி? ஐயோ, தார் ரோட்டில் ஷார்ப் பிரேக் அடிக்காதீங்க இந்த வண்டி வச்சுருக்கிறவங்க. ஃப்ரண்ட் பிரேக்கை நம்பி அடிச்சிடாதீங்க. ஏபிஎஸ்ரான்னு சொல்லி ஒரு அழுத்தினீங்கன்னா தூக்கிடுது. சரி, ரைட்டு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக் டெஸ்ட் வீடியோ இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏடா உடமா அடிக்குதுங்க பிரேக்கு. சரி, ரைட்டு, இங்கே நிப்பாட்டிடுவோமா? ஓ மை காட். ஏபிஎஸ்ஸு அருமைடா. நீ என்ன அருமையாக வேலை செய்கிற நீ. அப்போ வந்து டைட்டில் வச்சிடணும், FC25 எஸ் தானே நீ? ஆமாம், எஸ் தான். எஸ் பயபிளை தார் ரோட்டில் பிரேக் அடித்தால், ஷார்ப்பாக பிரேக் அடித்தால் பேக் வீல் கன்ஃபார்ம் தூக்கும் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிட வேண்டியதான். அடப்பாவி, நல்ல வேலைங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மணலில் அடிக்கலை. ஆனால் மணலில் அடிச்சிருந்தாலும் தப்பிச்சிருக்கலாம். ஏன்னா மணலில் தான் ஸ்லைட் ஆச்சுல்ல. அது டெஸ்டிங்காக தான் வந்து மணலுக்கு போனது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. சீன் another வீடியோ சூன். பை. டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பை. மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 ஹவரில் வந்து பேக் வலிக்க ஆரம்பிச்சிடும். சீட்டு பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. மணலில் அடித்தேன். மணலில் வந்து இது ஸ்கிட்டாவில் சக்குன்னு நின்றுது. ஆனால் தார் ரோட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணோன்னா ஸ்கிட் ஆகாமல் பேக் வீலை தூக்கிடுது. அதே மாதிரி மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நமக்கு வந்து நல்ல மைலேஜ் தருதுங்க இந்த வண்டி. ஸ்பீடு பிரேக்கரில் ஒரு 30ல் ஏற்றி பார்ப்போமா? லைட்டாக தூக்குது வண்டி சீட்லேருந்து என்ன.